வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்கள மறுபடியும் இந்த செஷன்ல மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்விரான்மென்ட் சீரிஸ் தான். அதுல ஸ்பீசிஸ் அண்ட் நியூஸ் 2022 இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 1 நம்ம பார்த்திருக்கோம். இந்த பர்ட்டிகுலர் பார்ட் 2ல வந்து அகைன் சர்டைன் ஸ்பீசிஸ் இன் நியூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 2022 டு 2023 தான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்ன்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்பீசிஸ் இன் நியூஸ் வந்து என்விரான்மென்ட்ல 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால அந்த பர்ட்டிகுலர் செஷனை வந்து நான் இங்க வந்து போடுறேன். இன்னும் நீங்க வந்து இந்த மாதிரியே நீங்க வந்து இனிமேல வர நியூஸ் பேப்பர்ல வர நியூ ஸ்பீசஸையும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் டைம் பர்மிட்ஸ் நான் வந்து அப்டேட் பண்றதுக்காக இன்னொரு செஷன் நம்ம போடலாம். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு கீப் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் த நியூஸ் பேப்பர் as well as from the other current affairs sources that you have that you read. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் will become very easy. நான் இன்னொன்னு ஸ்மார்ட்டா வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணணும்? நீங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்லைடையும் வந்து ஒரு சின்ன டேபிள்ல மாத்தி நீங்க வந்து டேபிளா மாத்தி ஸ்பீசஸ் அதோட கேரக்டரிஸ்டிக் இல்லைன்னா என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுட்டீங்கன்னா தென் இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் த ஃபைனல் எக்ஸாம்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ரிவிஷனுக்கு வந்து உங்களோட நோட்ஸையும் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஷார்ட்டா ஆக்கிட்டீங்கன்னா தென் இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். யூ கேன் பேஸ்ட் இட் இன் த வால் ஆர் யூ கேன் ரைட் இட் ஆன் த போர்ட். அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு நீங்க வந்து திருப்பி திருப்பி அதை ரீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். So with that note, I'll go to this particular class on species and news part 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்ட்டிகுலர் செஷன்ல லாஸ்ட்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுல வந்து என்ன மாதிரி கேட்கறாங்கன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ கம்மிங் வித் த ஸ்பீசஸ் இன் நியூஸ் 2022 பார்ட் 2. ஃப்ரெண்ட்ஸ், அகைன் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் 2022 2023 வரை தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து இன்னும் 2023ல இனிமேல் எக்ஸாம் வர வர ஏப்ரல் மந்த் வரை நீங்க தான் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பீசஸ் இன் நியூஸ், நவ் வி வில் ஸ்டார்ட் வித் திஸ் ப்ளூ புல். ஸோ பிக்சர் with the description of that particular species is there in this class. So picture பார்த்துட்டு அதை வந்து அதோட கேரக்டரிஸ்டிக் வந்து ரீகால் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் இது ஒரு மெமரி டெக்னிக். ஸோ பிக்சரை வச்சிருக்கிறதுனால நான் வந்து சொல்றேன். இது பிக்சரை வச்சு நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. ப்ளூ பால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விஷுவலைஸ் பண்ணி சில கேரக்டரிஸ்டிக் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வாட் இஸ் த IUCN ஸ்டேட்டஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து அதோட location where it is found and its characteristics and IUCN status and why it is in use. So அந்த மாதிரி 3-4 விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். So that is very important for you to know and that is asked in the prelims. ஸோ ப்ளூ புல் வந்து ஏன் நியூஸ்ல இருந்தது அப்படின்னா, இந்த ப்ளூ புல் பாத்தீங்கன்னா ரீசென்ட்லி பீகார் கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட் தட் டு கண்ட்ரோல் த இன்க்ரீசிங் பாப்புலேஷன் ஆஃப் ப்ளூ புல்ஸ் they will sterilize them instead of culling them. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ப்ளூ புல் இஸ் a problem for farmers and many residents in that particular Bihar. ஸோ அந்த ப்ளூ புல் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பாப்புலேஷன் இஸ் ஹியூஜ். ஸோ அதை பாத்தீங்கன்னா இதை வந்து வேர்மின் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது பீகார் கவர்மெண்ட் வந்து இதை வேர்மின் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. வேர்மின் அப்படின்ற டேர்ம் வந்து நம்ம வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல வந்து பேசியிருந்தோம். ஸோ வேர்மின்னா காக்கா மாதிரி ஒரு அனிமலையோ இல்ல ஒரு பேர்டையோ நம்ம வேர்மின்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா தே ஆர் அலோட் டு பி ஹண்டட் ஆர் தே ஆர் அலோட் டு பி கில்ட் ஃபார் மீட் ஃபார் எனி பர்பஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் வேர்மின். This vermin is vermin, ஆனா அந்த term vermin denotes any organism which is infecting or causing harm. So that is called as vermin. So இங்க வந்து vermin வந்து நீங்க வந்து vermin இருக்கிறதுனா இப்ப ப்ளூ புல்ல வந்து vermin டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா anybody can kill or hunt this particular blue bull. பட் இது பீகார் கவர்மெண்ட் வந்து ப்ளூ புல்ல வந்து vermin கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா அதோட பாப்புலேஷன் ரொம்ப ஹியூஜா இருக்கு. இது நிறைய டேமேஜ் வந்து கிரியேட் பண்ணுது கிராப்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் வந்து கேட்கறாங்கன்றதுனால இதை வந்து வேர்மினா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பீகார் கவர்மெண்ட் இப்போ அவங்களோட டெசிஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அதாவது இந்த ப்ளூ புல்ல வந்து கல் பண்ணாம அதாவது கொல்லாம நம்ம வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிடலாம். அதாவது அதோட பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம வந்து அதை வந்து கல் பண்ணிடலாம். இதுதான் நார்மலா வந்து டாக்ஸுக்கு எல்லாம் பண்றாங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிடிச்சு ஸ்டெரிலைஸ் பண்றாங்க. ஏன்னா அதோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக. சோ அதே மாதிரி ப்ளூ புல்லையும் நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இது. பட் இதை வந்து 2-3
தரப்புல இருக்கவங்க, அதாவது the environmental activist will call it as it is against the nature, and the right activist will say it is against the animal rights, because அவங்கள ஸ்டெரிலைஸ் பண்றது, அந்த ப்ளூ புல்லோட பாப்புலேஷனை வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷனால ஸ்டாப் பண்றது வந்து இட் இஸ் அகேன்ஸ்ட் த அனிமல் ரைட்ஸ், இட்ஸ் அகேன்ஸ்ட் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் according to BR government, it is creating menace to the farmers, to the residents there. So they are giving permission to sterilize them instead of culling them. And what is the status of this particular blue bull? It is a least concern status because its population is very huge. Friends, again I told you what is the condition for this critically endangered. அது வந்து நீங்க முன்னாடி கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம், அதை வந்து நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து இந்த ப்ளூ புல்லுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, it's also called as Nilgai or Gurpuras. So another name for this species வந்து நீங்க படிச்சுக்கணும். Friends, நீங்க scientific name படிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அதர் நேம்ஸ் படிச்சுக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் நியூ கொஸ்டின் நீல்காய் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ப்ளூ புல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நீலம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளூ அப்படின்னு தெரியும். ஸோ நீல்காய் ஆர் குர்புராஸ் இஸ் கால்ட் as blue bull. It is usually found in India, Nepal, Pakistan. It is the largest Asian antelope. ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் an antelope. It's the largest Asian antelope. So அந்த antelope-na it is like a deer and a goat. அந்த மாதிரி இருக்கும், காம்பினேஷன்ல இருக்கும். ஸோ டீர் மாதிரியும் இருக்கும், சம்டைம்ஸ் கோட் மாதிரியும் இருக்கும், ரெண்டு மாதிரியும் இருக்கும். ஸோ அதை தான் ஆன்டிலோப்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ லார்ஜஸ்ட் ஏஷியன் ஆன்டிலோப். இட் இஸ் இண்டிஜினஸ் டு த இந்தியன் சப்கான்டினென்ட். இந்தியன் சப்கான்டினென்ட் இட் இன்க்ளூட்ஸ் இந்தியா, நேபாள், பாகிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ். ஸோ இந்தியன் சப்கான்டினென்ட்டோட இண்டிஜினஸ் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ப்ளூ புல் வந்து பாப்புலேஷன் காலங்காலமா இந்த ப்ளூ புல் வந்து இங்க இருந்து தான் வளர்ந்துருக்கு. ஸோ நம்மளோட இண்டிஜினஸ் பாப்புலேஷன், லைக் நம்ம வந்து ஒவ்வொரு நம்ம வந்து காலமாடெல்லாம் இண்டிஜினஸ்னு சொல்றோம்ல, அது மாதிரி இந்த ப்ளூ புல் வந்து நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கு இண்டிஜினஸ். ஸோ IUCN வந்து லீஸ்ட் கன்சர்ன் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல இது வந்து ஷெட்யூல் 3ல தான் இருக்கு. ஸோ லீஸ்ட் ப்ரொடெக்டட், லீஸ்ட் கன்சர்ன் ஸ்டேட்டஸ். பீகார் கவர்மெண்ட் வந்து இதை ஸ்டெரிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அபவுட் ப்ளூ புல். Then we have this Indian flapshell turtle. Friends, நிறைய turtle நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஸ்பீசிஸ் நியூஸ்ல. ஸோ நிறைய turtle பார்க்கறதுனால இட் மே கன்ஃபியூஸ் யூ. ஸோ அதனால அகெயின் டர்ட்டிலுக்குன்னு தனியா நீங்க டேபிள் போட்டு நீங்க படிச்சாலும் ஃபைன். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு டர்ட்டிலுக்கு வந்து ஒரு சின்ன பை சார்ட் மாதிரி போட்டுட்டு அதையும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். இல்லைன்னா நீங்க நோட்ஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து அந்த பிக்சரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு நோட்ஸ் போட்டுக்கோங்க. தென் இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு ரிமெம்பர். ஸோ இந்த இந்தியன் ஃபிளாப் ஷெல் டர்ட்டில், ஸோ இதோட பேர்லயே சொல்லியிருக்காங்க இட் இஸ் ஃப்ரம் இந்தியா, இட் இஸ் ஹேவிங் அ ஃபிளாப் ஷெல். So this is a turtle. Again, turtle-க்கும் tortoise-க்கு difference தெரியும்னு நினைக்கிறேன். So this is a flap shell turtle. It is a freshwater species. ரெண்டு விதமான turtle இருக்காங்க, marine water and fresh water. This is a freshwater turtle found in South Asia. It is found in South Asia, means it has lots of countries, but especially in Pakistan, India, Sri Lanka, Nepal, Bangladesh, and Myanmar. So this is where the flap shell turtle is found, and IUCN red list la vulnerable. So it is very important, friends. Friends, வந்து least concern அப்படின்னா கூட important இல்ல. ஆனா ஒரு ஸ்பீசிஸ் வந்து vulnerable, endangered and critically endangeredனா then focus on it. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால வந்து அது வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வல்னரபிள், என்டேஞ்சர்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் இந்த மாதிரி ஸ்பீசஸை கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இன்வேசிவ் ஸ்பீசஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டர்ட்டில் இன்வேசிவ் ஸ்பீசஸ், அதை வந்து நான் எண்ட் ஆஃப் த கிளாஸ் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஸ்பீசஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்க லொகேஷன் பார்த்தாச்சு, அதோட IUCN ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு, அவ்வளவுதான். இந்த டர்ட்டில் பத்தி இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் யூ டு நோ. And then the albatross. This is one huge flying bird. It's a large flying bird. It's a wandering albatross. This species, their species is genus Diomedia. Okay, so have the longest wingspan of any extant birds. So இப்போ இருக்கிற பேர்ட்லயே longest wingspan உள்ள bird இந்த albatross தான். They are found widely in the Southern Ocean and North Pacific. So Southern Ocean, which is nothing but Indian Ocean, and North Pacific la irukku. They are absent from the North Atlantic. So they are not found in North Atlantic. So this is a very important unique thing that you have to understand. And then of the 22 species of the albatrosses recognized by the IUCN, they are listed at some level of concern. So this particular great albatrosses or
this albatross is of very great concern because in the albatross வந்து ரொம்ப ரொம்ப பெருசுனால it is easily hunted நினைக்கிறேன் and it's coming into contact with human and it's being killed நினைக்கிறேன். ஸோ அதனால இது வந்து ரொம்ப கன்சர்னா இருக்கிற ஒரு ஸ்பீசிஸ். இங்க பாத்தீங்கன்னா 22 ஸ்பீசஸ் ஆஃப் ஆல்பட்ராசஸ் இருக்கு. அதுல எல்லாமே ஸ்பீசஸும், அதாவது 22 ஸ்பீசஸ் ஆஃப் ஆல்பட்ராசஸ்ல ஒன்னு வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா இருக்கும், சிலது என்டேஞ்சர்டா இருக்கும், சிலது நியர் த்ரெட்டன்டா இருக்கும், சிலது வல்னரபிளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆல்பட்ராசஸ் இருக்கு. The number of albatrosses have declined in the past due to the harvesting of feathers. So இந்த feathersக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் இதை வந்து கொன்னுடுறாங்க. ஸோ அதனால ஆல்பட்ராசஸோட பாப்புலேஷன் வந்து ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு. They're also threatened by introducing species like rats, feral cats that attack its eggs, chicks and nesting adults. ஸோ அதோட எக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ரேட்ஸ் இருக்கு. ஸோ அதனாலயும் அதோட பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பிகாஸ் ஆஃப் த பொல்யூஷன் அண்ட் பிகாஸ் ஆஃப் த ஓவர் ஃபிஷிங், this albatrosses is declining because fishesனால தான் அது உயிர் வாழுது. because it has to eat fish. because நம்ம வந்து human வந்து overfish பண்றதுனால அதுக்கு fish கிடைக்காம its population is declining. The long line fishing. So long line fishing is posing threat to this albatross. So it is greatest threat because it's feeding, that is its fodder, that is fish, is getting declined. So அதனால இந்த albatross was in news. So friends, remember that this albatross, great albatross பத்தி தான் இங்க பேசிருக்காங்க. One important thing is it is absent from North Atlantic. That is one important thing that you have to understand. Then swallowtail butterfly. This swallowtail butterfly, this butterfly is carrying India in its names because its Hindi name, that is it is also known as Kaiser-e-Hind. ஸோ Kaiser-e-Hindன்னு சொல்லிட்டு இதோட இன்னொரு நேம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியால வந்து வாஸ்டா ஃபவுண்ட். This is a state butterfly of Arunachal Pradesh. Friends, again I told you, state butterfly, state animals, state birds. இதெல்லாம் வந்து ஒரு tabular column போட்டு படிச்சிருங்க. The butterfly also flutters in Nepal, Bhutan, Myanmar, Laos, Vietnam and southern China. So இத பாத்தீங்கன்னா நம்ம வந்து this butterfly is found in South Asia and Southeast Asia நம்ம சொல்லலாமா. It is protected under Schedule 2. So it's not highly protected, but it's in Schedule 2 only. The state cabinet, இது எதனால நியூஸ்ல இருந்ததுன்னா, the state cabinet also adopted the Pakki Tiger Reserve 2047 declaration on climate change resilient and responsive Arunachal Pradesh aimed at lowering emissions and sustainable development. இந்த swallowtail butterfly வந்து இது நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்ணணும். இது வந்து ஸ்டேட் பட்டர்ஃப்ளை ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அப்படிலாம் வந்து நியூஸ்ல இருந்தது. பக்கி டைகர் ரிசர்வ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைகர் ரிசர்வ் இன் அருணாச்சல் பிரதேஷ். இந்த டைகர் ரிசர்வ் 2047 டிக்ளரேஷன்ல நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சில இருந்து கிளைமேட் சேஞ்சை குறைச்சு அந்த கிளைமேட் சேஞ்சில் இருந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிளைமேட் சேஞ்ச் நடந்தாலும் நம்மள ஒன்றும் பண்ணாத அளவுக்கு நம்ம ரெசிலியண்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவா இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ளரேஷனை வந்து பக்கி டைகர் ரிசர்வ்ல ஸ்டேட் கேபினெட் வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தே ஹவ் செட் we will lower the emission and sustainable development அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கி டைகர் ரிசர்வ் 2047 declaration is related to climate change. So this you have to understand. And this swallowtail butterfly is a state butterfly of Arunachal Pradesh and it is in a Schedule 2 of Wildlife Protection Act. இதுல IUCN ஸ்டேட்டஸ் சொல்லல, அதனால நான் மென்ஷன் பண்ணல. அடுத்து crocodile. This crocodile is there is a number of crocodiles friends. So அதனால டாபிக் வந்து நம்ம crocodileனு பார்த்துட்டோம். crocodile நிறைய டைப்ஸ் இருக்கு, இதுல நம்ம பார்ப்போம். ஒடிஷால இப்ப நியூஸ்ல எதுக்கு வந்ததுன்னா, ஒடிஷால கேந்திரபாரா became the only district in India to be home to all 3 species of the crocodile. So crocodile almost ஒரு 6 to 7 species இருக்கு. ஸோ இதுல வந்து ஒடிஷா கேந்திரபாரால வந்து ஆல்மோஸ்ட் 3 ஸ்பீசிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் ஒன்லி டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியா டு பி ஹோம் டு ஆல் தி 3 ஸ்பீசிஸ் ஆஃப் crocodilians இன் த கண்ட்ரி. ஸோ 3 ஸ்பீசிஸ், அதாவது ஆல் தி 3 ஸ்பீசிஸ், ஸோ சாரி 3 ஸ்பீசிஸ் ஆஃப் crocodiliansம் இந்த ஒடிஷா கேந்திரபாரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ 3 crocodilian ஸ்பீசிஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ crocodileல வந்து பாத்தீங்கன்னா there is மகர், காரியல்,
and there is salt water crocodile. So இந்த 3 species தான் crocodileல வந்து இருக்கு. மகர், காரியல் அண்ட் சால்ட் வாட்டர் crocodile. இந்த 3 ஸ்பீசிஸும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் என்னன்னா ஒடிஷால கேந்திரபாரால. This is the only district where this all the 3 species are found. So மகர்னா என்னன்னா it is a Indian crocodile or it's a marsh crocodile. So marsh regionல ரொம்ப சகதியா இருக்கும். அந்த மாதிரி regionல இந்த மகரை வந்து பார்க்கலாம். It's found throughout the Indian subcontinent. The mugger is mainly a freshwater species and found in lakes, rivers, marshes. இதோட ஸ்டேட்டஸ் என்னன்னா vulnerable. அடுத்த காரியல். This is very important friends because it's critically endangered. And this is a fish eating crocodile and it's native to the Indian subcontinent. இங்கேயும் Indian subcontinent mention பண்ணிருக்காங்க. Indian subcontinent mention பண்ணிருக்காங்க. A small released populations are present and increasing in the rivers of National Chambal Sanctuary. தி சாங்சுவரியில வந்து இந்த காரியல வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பாப்புலேஷனை வந்து அங்க ப்ரொடக்ட் பண்றாங்க. அங்க வந்து அதோட ரீப்ரொடக்ஷன் பாப்புலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலி என்டேஞ்சர். அதனால இந்த காரியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கம்ஸ் த சால்ட் வாட்டர் crocodile. அகைன் திஸ் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் crocodile. இங்க பார்த்தாலே தெரியும் மகர் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் crocodile. So this is a salt water crocodile. This is the largest of all living reptiles. And its habitat is found in the east coast of India. So it is only found in the east coast of India, and the large population is in Bhitarkanika Wildlife Sanctuary of Odisha. And the population are also present in the mangroves in Andaman and Nicobar Islands also. So east coast லயும் இருக்கு, Andaman Nicobarலயும் இருக்கு. இதோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா least concern. So it's not a problem. So saltwater crocodile, mugger அண்ட் காரியல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் அடுத்து இந்த ஒடிஷா கேந்திரபாரா டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த 3 crocodileம் கண்டுபிடிச்சு இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து the turtle and Behler turtle conservation award. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அவார்டு வந்து அகைன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். நிறைய என்விரான்மெண்டல் அவார்டு இருக்கு. இதுல வந்து இந்த ரீசெண்டா வந்து நியூஸ்ல வந்தது பெஹ்லர் டர்ட்டில் கன்சர்வேஷன் அவார்டு. இந்த அவார்டை வந்து யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னா it was cornered by Shailendra Singh. Okay, Shailendra Singh, he's a biologist. He received this award for protecting the turtles, and this award is called as Nobel Prize of Turtle Conservation. This award is given by the Turtle Survival Alliance, IUCN Tortoise and Freshwater Turtle Specialist Group, Turtle Conservancy and Turtle Conservation Fund. இந்த 5 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து இந்த அவார்டை கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம வந்து நோபல் பிரைஸ் ஆஃப் டர்ட்டில் கன்சர்வேஷன் கூப்பிடுறாங்க. இந்த பயாலஜிஸ்ட் என்ன பண்ணிருக்காருன்னா 3 விதமான டர்ட்டிலை வந்து ப்ரொடக்ட் பண்ணிருக்காரு. நார்தர்ன் ரிவர் டெராபின், ரெட் கிரவுண்ட் ரூஃப்டு டர்ட்டில் அண்ட் பிளாக் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில். இந்த 3 டர்ட்டிலையும் அவர் வந்து ப்ரொடக்ட் பண்ணிருக்காரு. இந்த ரிவர் டெராபின் வந்து சுந்தர்பன்ஸ்லயும், இந்த ரூஃப்டு டர்ட்டில் வந்து சம்பல்லையும், இந்த சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் வந்து அசாம்லயும் இருக்கு. So இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. This is about this particular conservation award. And then comes the Irrawaddy dolphin. Irrawaddy is a river which is in Myanmar. So this dolphin is found in this particular river. Although found in the much of the riverine and marine zones of south, and only concentrated lagoon populations are found in Chilika Lake in Odisha and Songla Lake in Southern Island. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த பர்டிகுலர் டால்ஃபின் வந்து நிறைய இடத்துல இருக்கும். ரிவர்லயும் இருக்கும், மெரைன்லயும் இருக்கும். ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலிகா லேக்லயும் சோங்லா லேக்லயும் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிலிகா இஸ் த ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் அண்ட் வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் லகூன். லகூன்னா என்ன? லகூன் இஸ் இட் இஸ் லைக் அ சால்ட் வாட்டர் லேக். ஸோ இப்போ வந்து இதுதான் ஓஷன்னா, இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பார் மாதிரி ஃபார்ம் ஆகி ஹூக் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தா, அதாவது ஒரு சாண்ட் டெபாசிட்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த சீல வந்து இந்த பார்ட்டிஷன் மாதிரி இருக்கு, லேக் மாதிரி, சால்ட் வாட்டர் லேக் மாதிரி இங்க கிரியேட் ஆகும். இதுக்கு பேரு தான் லகூன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லகூனை வந்து இதுல வந்து this Chilika is one of the lagoon. It's Asia's largest and world's second largest lagoon. So இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. And in 1981, Chilika Lake was designated the first Indian wetland of international importance under the Ramsar Convention. So it is the first Indian wetland to get into Ramsar Convention. And the major attraction at Chilika is Irrawaddy dolphin. So இந்த Irrawaddy dolphin இந்த சிலிக்கால தான் ரொம்ப ஃபேமஸ்.
and the large Nalabana Island. Friends, இந்த பர்டிகுலர் லகூன்ல பாத்தீங்கன்னா, இது பெருசா நான் வரையறேன். இந்த லகூன்ல பாத்தீங்கன்னா நிறைய சாண்ட் டெபாசிட்ஸ் இருக்கு. இந்த சாண்ட் டெபாசிட்ஸ் இட்ஸ் லைக் அன் ஐலாண்ட் ஃபார்மேஷன். அந்த ஐலாண்ட்ல ஒரு ஐலாண்ட் வந்து நலபானா ஐலாண்டு. தெர் இஸ் அனதர் ஐலாண்ட், தெர் இஸ் மெனி ஐலாண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த நலபானா ஐலாண்ட் இட் இஸ் கால்ட் as ஃபாரஸ்ட் ஆஃப் ரீட்ஸ். ரீட்ஸ் இஸ் a type of grasses. This is covering 16 square kilometer in the lagoon area, was declared as a bird sanctuary. So it's acting, this island is having many birds, so it's declared as a bird sanctuary in 1987. There is one temple in this island. Okay, Kalijai temple is located on the island in the Chilika Lake. So this is very important, friends. So நிறைய ஐலாண்ட் வந்து இந்த லகூன்ல இருக்கு. இந்த லகூன் வந்து சிலிக்கா லேக்னு சொல்றாங்க. லேக்னு சொன்னாலும் இது வந்து ஒரு லகூன். Remember that it's a salt water lake which is nothing but a lagoon. This particular Irrawaddy dolphin is endangered, so that is the IUCN status of this Irrawaddy dolphin. So this you have to remember. So இப்போதைக்கு இந்த Irrawaddy dolphin வந்து சிலிக்கா லேக்லயும் சோங்லா லேக் இன் சதர்ன் தாய்லாண்ட்லயும் மட்டும் தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இன்னொன்னு இங்க வந்து சத்படா ஐலாண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. So there are lots of islands in this particular lagoon, that is Chilika Lake. Then is the pangolin. Pangolin வந்து நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. கொரோனா வைரஸ்ல பாத்தீங்கன்னா பேங்கோலினோட சைனால இருந்து பேங்கோலின் கிட்ட இருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து கோவிட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் எக்ஸாக்ட்லி ப்ரூவ் ஆகல. சில பேர் வந்து அதை வந்து சைனா லேப்ல வந்து கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. சில பேர் அனிமல் பேங்கோலினோட இல்லீகல் ட்ரேட் மூலமா நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட்ஸ் just understand that pangolin is very important. It's again in news. Pangolin always in news. நிறைய தடவை pangolinoட நியூஸ் வந்திருக்கு. I think 2-3 days முன்னாடி கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். Pangolin is a scaly anteater, is an elongated armor plated species. It uses these scales as armor to defend itself against predators. அதோட ஸ்கின்னை பாத்தீங்கன்னா தெரியுது. அந்த ஸ்கின்னோட எவ்வளவு ஹார்டா இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. There is 7 species of pangolin in the world, and there is Indian pangolin and Chinese pangolin. The Indian pangolin is found throughout the country south of the Himalayas, excluding the northeast. So northeast la illa. So Indian pangolin வந்து northeastல இல்ல. northeastல இருக்கிற pangolin-க்கு பேர் வந்து Chinese pangolin. So Indian pangolin இந்தியால ஃபுல்லா இருக்கு, ஆனா northeastல இல்ல. northeastல இருக்கிற pangolin பேர் என்னன்னா Chinese pangolin. So Chinese pangolin ranges through Assam and the eastern Himalayas. The Chinese pangolin is distinguished from other Asian pangolins by its almost helmeted appearances, smaller scales than the Indian pangolin. So this is the difference between Indian pangolin and Chinese pangolin. Chinese pangolin-க்கு ஒரு helmeted appearance, small scales இருக்குன்னு சொல்றாங்க. While the Indian pangolin is listed as endangered, Chinese pangolin is more endangered, that is critically endangered. Because Chinese pangolin தான் நிறைய இல்லீகலா ட்ரேட் ஆகுது. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியும், எஸ்பெஷலி இன் திஸ் நார்த் ஈஸ்ட் ரீஜன் வேர் தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இஷ்யூ, இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூ. திஸ் Chinese pangolin illegal trading, or you can call it wildlife smuggling. You can call this as wildlife smuggling. What is wildlife smuggling? They are illegally transporting the animals or like red sanders மாதிரி wood, trees ஏதாச்சும் ஸ்மகிள் பண்றாங்கன்னா அதான் அது wildlife smuggling. It includes trees, plants, this animals or birds or any, even the insects, anything. So அதுதான் wildlife smuggling. So இங்க பாத்தீங்கன்னா Chinese pangolin is critically endangered because its population is declining so much because of this illegal trade, because of the killing, because of the hunting. So all this is endangering this particular Chinese pangolin. All pangolin species are listed in sites because in the sites என்ன பண்ணுது, illegal trade வந்து இது வந்து ப்ரொடக்ட், illegal tradeல இருந்து இது வந்து ப்ரொடக்ட் பண்றதுனால சைட்ஸ்ல எல்லா பேங்கோலினும் போட்டிருக்காங்க. அதாவது sites is nothing but Convention on International Trade in Endangered Species. இத பத்தி நம்ம வந்து ஏற்கனவே environmental convention classல பார்த்துட்டோம். And in India, pangolins, both Indian and Chinese, are protected under Schedule 1. So high production வந்து நம்ம கொடுத்திருக்கோம், both Indian pangolin-க்கும் Chinese pangolin-க்கும். Therefore hunting, trade or any form of
utilization of species or their body parts and derivatives is banned. ஸோ அதனால இது வந்து ஷெட்யூல் 1ல இருக்கிறதுனால இதோட ட்ரேடிங்கோ ஹண்டிங்கோ எல்லாமே பேண்ட். ஸோ பேங்கோலினை ப்ரொடக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இதை வந்து ஷெட்யூல் 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் பேங்கோலின் ஃப்ரெண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் சம் இது ஏற்கனவே வந்து பேங்கோலின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதோட கேரக்டரிஸ்டிக்கா கேட்கலாம், இல்லைன்னா ஐயூசிஎன் ஸ்டேட்டஸா கேட்கலாம், இல்லைன்னா அதோட லொகேஷன் கேட்கலாம், அதாவது அது அது எங்க அதோட ஹேபிட்டட் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எதனாலும் ப்ரிலிம்ஸ்ல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து there is a frog which was a news. This is a new species, Minervaria pentali. It's a frog. Friends, sometimes வந்து நியூஸ் क्वेश्चनல வந்து இது என்ன ஸ்பீசிஸ் மட்டுமே கேக்குறாங்க. So it's a frog. அது தெரிஞ்சாலே போதும். So it's a frog. This is a new species. It is endemic. So it is only found in southern Western Ghats. So it's endemic to southern Western Ghats. Na southern Western Ghats-ல மட்டும்தான் இது இருக்கும். This species is among the smallest known Minervaria frogs. So Minervaria is a genus. அதாவது இதுல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். இந்த ஜீனஸ்ல வந்து இந்த பென்டாலின்ற ஒரு ஸ்பீசிஸ் வந்து it is endemic to southern Western Ghats. This new frog species called pentali belongs to the family of Dicroglossidae. The family Dicroglossidae comprises 202 species. Okay, distributed by tropical and subtropical regions. So tropical regions லயும் இருக்கு, subtropical regions லயும் இருக்கு இந்த ஸ்பீசஸ்லாம். பட் இந்த பர்டிகுலர் ஃப்ராக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு southern western Ghats-ல மட்டும்தான் இருக்கு. The family contains large sized and dwarf species. பெரிய ஃப்ராகும் இருக்கு, குட்டி ஃப்ராகும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இது is endemic to southern western Ghats. It's a frog that's called as Minervaria pentali. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Next comes the turtle. It's a soft shell turtle. It's twin hose soft shell turtle. Its animal is also known as horn kiem turtle or Yangtze. Yangtze na in a Yangtze river. It's something there in China. Yangtze river. It's a Yangtze giant soft shell turtle. It is in Vietnam. These animals have great cultural significance as people in Hanoi revere this creature as living god. So this Yangtze riverல வியட்நாம்ல இது வந்து it is considered as a living god. So IUCN red list it is a critically endangered. அது காட்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. அது அழிஞ்சுக்கிட்டு வருதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அழிஞ்சுக்கிட்டு வரதுனால அவங்க லிவிங் காட்னு சொல்றாங்களா இல்ல லிவிங் காட்னு சொல்றதுனால அதை அழிக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ திஸ் ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். ஓகே, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ லிவிங் காட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த விஷயம் நான் சொல்றேன். அண்ட் இட் இஸ் in Vietnam it is called as living god. Some researchers have highlighted their importance to the sea floor biosystem. So sea floor இது வந்து டர்ட்டில் இருக்கும். இந்த டர்ட்டில் இருக்கிறதுனால சீ ஃப்ளோரோட பயோடைவர்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த பர்டிகுலர் டர்ட்டில் வந்து இட் என்ரிச்சஸ் த பர்டிகுலர் சாயில் வித் சாயில் நியூட்ரியன்ஸ். ஐ திங்க் அதோட ஈட்டிங் ஹேபிட் அண்ட் இட்ஸ் எக்ஸ்கிரீட்டா இஸ் யூஸ்ட் அஸ் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட் சீட் டிஸ்பர்ஷன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு பழங்கள்லாம் கீழே இருக்கிற ஃப்ரூட்ஸ் இது ஃப்ளவர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சீட் டிஸ்பர்ஷனுக்காகவும் இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் மோஸ்ட் என்டேஞ்சர்ட் டர்ட்டில் அண்ட் இட் இஸ் இன் த பிரிங்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஹார்ன்பில்ஸ். ஹார்ன்பில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். it's very beautiful also to look at. In the Papam rainforest, there is a nesting habitat of 3 species of the large colorful fruit eating hornbills. That is great red and orient pied. So these are the different types of hornbills. இந்த பாப்பம் ரெயின் ஃபாரஸ்ட்ல தான் இதோட நெஸ்டிங் ஹேபிட்டட், அதாவது அதோட ரீப்ரொடக்ஷன் வந்து இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல இந்த ஃபாரஸ்ட்ல தான் நடக்கும். 862 கிலோமீட்டர் பக்கி ரிசர்வ்ஸ்லயும் இன்னொரு ஸ்பீசஸ் இருக்கு, அதாவது ரூஃபோஸ் நெக்டு ஹார்ன்பில் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 3 ஸ்பீசஸ், அதாவது கிரேட் ரெட் அண்ட் ஓரியண்டல் பைடு ஹார்ன்பில் வந்து இந்த பாப்பம் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கு. அந்த இடத்துல தான் அதை நெஸ்டிங் ஹேபிட்டா யூஸ் பண்ணுது. இன்னொரு ரூஃபோஸ் நெக்டு ஹார்ன்பில் வந்து பக்கி ரிசர்வ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியால மொத்தமாவே 9 ஸ்பீசஸ் இருக்கு. இப்ப 4 ஸ்பீசஸ் பார்த்திருக்கோம், இன்னும் ஒரு 5 ஸ்பீசஸ் ஆஃப் ஹார்ன்பில்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The 3 of them is
Red hornbill, rufous necked hornbill. இதெல்லாம் பாத்தீங்கன்னா it is a state bird of Arunachal Pradesh and Kerala. India also has Narkondam hornbill. Narkondam is there in Andaman Nicobar. So அங்க வந்து அங்க ஒரு ஹார்ன்பில் இருக்கு, அதுக்கு பேரு நற்கொண்டம் ஹார்ன்பில் அப்படின்னு சொல்றாங்க. The hornbill festival is celebrated in Nagaland. சோ நம்ம சொன்னோம் அந்த ஹார்ன்பில்ல வந்து நாகாலாந்துல இதுக்கு முன்னாடி ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நாகாலாந்துல இப்ப வந்து அந்த ஹார்ன்பில்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். சோ ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் நாகாலாந்து and hornbill is most revered and admired bird for the Nagas. So hornbill அப்படினாலே உங்களுக்கு நாகாலாந்து ஞாபகம் இருக்கணும். And it is a cultural symbol of many northeast people, especially for the Nishi community of Arunachal Pradesh. This is a tribal people in Arunachal Pradesh. அவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ன்பில்ஸோட IUCN ரெட் லிஸ்டும் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து 1 வந்து நான் போடாம விட்டுட்டேன். I will when I'm sharing this PPT I will mention it. Okay, so this is red hornbill, Narkondam hornbill, Malabar pied hornbill, Oriental pied hornbill, white-throated brown hornbill, Malabar grey hornbill, Indian grey hornbill. So வந்து இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா நற்கொண்டம் ஹார்ன்பில்லும் உங்களுக்கு வந்து I think it is I have left this rufous no, இந்த rufous necked தானே நம்ம விட்டுருக்கோம். So that is the first one I hope. So அதனால வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த endangered வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா least concern and near threatened. Next comes Garuda. Garuda ஞாபகம் இருக்கா? I think ராமாயணத்துல எல்லாரும் கருடா ஞாபகம் இருக்கும். So that is this bird. This bird is also called as Garuda. It's a greater Arjunant stalks. அதுக்கு இன்னொரு பேர் வந்து கருடா. It was once found across South and Southeast Asia அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. There is only 3 known breeding grounds. இப்போதைக்கு வந்து இந்த 3 இடத்துல தான் வந்து இது வந்து இதோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு கம்போடியால, இன்னொன்னு வந்து இந்தியால வந்து அஸ்ஸாம்லயும் பீகார்லயும் தான் இப்போதைக்கு வந்து இதோட பிரீடிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்டேஞ்சர்ட் IUCN ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிலீஜியஸ் ஐகான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விஷ்ணு ஏறி போற வாகனமா வந்து இந்த கருடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் விஷ்ணு என்னன்னு தெரியும், ஒன் ஆஃப் த ஹிந்துவிசம் பிரைம் deities. It's some worship the bird and call it Garuda Maharaj. So இந்த பேர்டையே தனியாவே கும்பிடுறாங்க, இல்லனா விஷ்ணுவோட வாகனமா இத கும்பிடுறாங்க. And it is also helpful for farmers by killing rats and other farm pests. So அதனால வந்து இந்த bird வந்து ரொம்ப important. It was in news. Next comes the slender loris. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு squirrel மாதிரியும் இருக்கு, ஒரு monkey மாதிரியும் இருக்கு. Slender loris. I hope friends, எனக்கு 2 முக்கியமான விஷயம் வந்து ஞாபகம் இருக்கு. Slender loris வந்து most probably வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. So again slender loris வந்து படிச்சு வச்சுக்கோங்க. Recently some environmentalists demanded that Tamil Nadu's Kadavur Reserve Forest be declared as wildlife sanctuary in order to conserve slender loris. அதாவது கடவுர், தமிழ்நாடுல இருக்க கடவுர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருந்திருக்கு. இதை வந்து என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரியா மாத்துங்க, இந்த ஸ்லெண்டர் லோரிஸ வந்து இதுல ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்காக இதை வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரியா மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. This slender loris it is native to India and Sri Lanka. There are 2 species of slender loris, red and grey. So ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெட் அண்ட் கிரே இருக்கு. It is an endangered species. It is believed that they have a medicinal property. So அதனால வந்து இத வந்து இல்லீகலா ஸ்மகிள் பண்றாங்க. And also it is again kept as pets. நிறைய படத்துல நம்ம பார்த்திருப்போம். So pets-ஆ வந்து இதை யூஸ் பண்றாங்க. And there is habitat loss. அதாவது ஃபாரஸ்ட் நீங்க நம்ம டிஃபாரஸ்ட் பண்றதுனால இதோட habitat loss ஆயிட்டு இருக்கு. There is electrocution. அதாவது சில வயர்ல வந்து இது வந்து ஷாக் அடிச்சு இது செத்துருது. அண்ட் ரோட் ஆக்சிடென்ட்லயும் செத்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால ஸ்லெண்டர் லோரிஸ் வாஸ் a news. It is in கடவூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. So this is very important. It is native to India and Sri Lanka and it is endangered. Next comes the Great Indian Bustard. This is again always a news, Great Indian Bustard. So அதனால வந்து maybe there can be a question coming on this, but again Great Indian Bustard was always a news. GIBs, that is Great Indian Bustards, are the largest among the 4 bustard species. 4 bustard speciesல நம்ம ஒரு bustard species ஏற்கனவே நம்ம பார்த்தோம். என்னது அது?
லெசர் ஃப்ளோரிகன். எஸ். லெசர் ஃப்ளோரிகன் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இது இன்னொரு பஸ்டர்ட் ஸ்பீசஸ். இன்னும் 2 பஸ்டர்ட் ஸ்பீசஸ் என்னன்னா மேக்வீன் பஸ்டர்ட் அண்ட் பெங்கால் ஃப்ளோரிகன். ஸோ ஃப்ளோரிகன் அப்படின்னு இருந்தாலும் இது வந்து பஸ்டர்ட் ஸ்பீசஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் it is found in Indian subcontinent and its heaviest bird with flight. So it can fly and its heaviest bird. Heaviest இருந்தாலும் it can fly. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது கிராஸ்லேண்ட்ல தான் இருக்கும். And being terrestrial bird, அதாவது it lives in the land. They spend most of their time on ground with occasional flights to go from one part of their habitat to other. Terrestrial bird இருந்தாலும் இது வந்து மைக்ரேட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. They feed on insects, lizards, grass seeds. And it is called as flagship bird species of grassland. Flagship bird species na இந்த grassland habitat வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்காக இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் வந்து flagship அதாவது இது ஒரு ஒரு சிம்பிளா யூஸ் பண்றாங்க. சோ அதனாலதான் இது பேரு flagship species அப்படின்னு சொல்றாங்க. And it is considered as a barometer of the health of the grassland. சோ இப்ப கிரேட் இந்தியன் பஸ்டர்டோட பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னா அந்த கிராஸ்லாண்டும் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இத பேரோமீட்டர், அதாவது இது ஒரு இண்டிகேஷன். கிரேட் இந்தியன் பஸ்டர்டோட பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னா இட் இண்டிகேட்ஸ் தட் கிராஸ்லாண்டும் நல்லா இருக்கு அப்படின்ற இண்டிகேஷனா இருக்கிறதுனால இட் இஸ் கன்சிடர்ஸ் அ பேரோமீட்டர் ஆஃப் த ஹெல்த் ஆஃப் த grassland ecosystems and it's critically endangered. Remember friends, so it is very important. Critically endangered. அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கிரேட் இந்தியன் பஸ்டர்டோட சிம்பிளான ஒரு இது இன்ஃபோ graphics. So this you have to understand, it's found in Pakistan also. So Indian subcontinent la irukku, it is in the red list which is critically endangered. 150 population வந்து 2018ல பார்த்திருக்காங்க. Now it is restricted to Andhra, Gujarat, Karnataka, Maharashtra, Madhya Pradesh, Rajasthan. Especially in Rajasthan it is found. And the threats என்னன்னு போட்டிருக்காங்க, especially renewable energy. மேம் என்ன மேம் renewable energy ன்னு போட்டிருக்க threats அப்படின்னு சொல்லிட்டா பாத்தீங்கன்னா wind mill, wind இருக்குல்ல, நம்மளுக்கு wind energy ப்ரொடியூஸ் பண்ற விண்மில்ல பாத்தீங்கன்னா இது வந்து இது அடிபட்டு செத்துரும். ஸோ அதனாலதான் இந்த ஒரு பிரச்சனை. Next comes the common palm civet or Asian palm civet. Civet is a cat. So civet, இதுக்கு முன்னாடி ஒரு civet பார்த்திருக்கோம், black civet. இது ஒரு Asian palm civet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Palm is a tree. Okay, so albino palm civet. What is albino? Albino நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட்டா இருப்பாங்க. Because of this albinism. Albinism is a disease. So albin இந்த melanin pigment வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா then their skin becomes white. Even their eyelashes, their purple, they cannot even come out on the sunlight. So அந்த மாதிரி ஃபுல்லா ஒயிட்டா இருப்பாங்க. Even their lips எல்லாமே ஒயிட்டா இருக்கும். So they இல்லனா சில நேரம் patches of white இருக்கும். So this is albino palm civet. இங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா அதோட கண்ணு கூட almost brownish white மாறிடுச்சு. So it is sighted in Odisha after 129 years in Satkosia Tiger Reserve. So Satkosia Tiger Reserveல ஒடிஷால இருக்கிற டைகர் ரிசர்வ்ல இந்த ஆல்பினோ பாம் சிவெட்டை பார்த்திருக்காங்க. This it is having a partial albino. So ஃபுல்லா ஆல்பினோவா இருக்குல்ல, பார்ஷியலா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 1891ல கந்தமால் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. The common palm civet is a small mammal. It can be found in southern and southeastern Asia. It has a long stocky body, is covered with coarse shaggy hair that is usually gray. It is having a solitary lifestyle. So தனியா தான் இருக்கும், தனியா தான் வாழும். பட் சம்டைம்ஸ் வந்து அதோட மேட் பண்றதுக்காக அதோட பேரோட இருக்கலாம். It is both terrestrial and arboreal. Arboreal means like monkey, it will jump on trees and lives on trees. It is arboreal and shows the nocturnal activity. Nocturnal means it is active in the night. So it is terrestrial, அதாவது லேண்ட்ல தான் இருக்கும். ட்ரீஸ் மேல குதிச்சு ட்ரீஸ்ல வாழும். இட் இஸ் நாக்டர்னல், which means நைட்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அண்ட் ஆல்பினிசம் அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க, இட்ஸ் a hypopigmentary disorder. It's a disorder where pigment, என்ன பிக்மெண்ட்னா மெலனின் பிக்மெண்ட் is found very less or it is not there itself. So total lack of melanin in hair, eye, skin. So this is a major problem. This is due to heritable absence of, அதாவது heritable absence தான் அதோட இப்ப என்னோட தாத்தா கிட்ட இருந்து என்னோட அம்மா கிட்ட இருந்து அந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ்னால வர டிசீஸ் இது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் த என்சைம் கால் டைரோசினேஸ். ஸோ டைரோசினேஸ் என்சைம் இல்லாதனால இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்கு. நெக்ஸ்ட் கம்ஸ் அனதர் ஆன்டிலோப் which is called as சைகா ஆன்டிலோப். ஃப்ரெண்ட்ஸ் அகைன் இன்னொரு ஆன்டிலோப் பார்த்திருக்கோம்.
This Saigo antelope is known for its distinctive bulbous nose. So in the picture பாத்தீங்கன்னா இதோட nose பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். So this like வந்து ஒரு சூனியக்காரி மாதிரி இருக்கு. Okay, so witch மாதிரி இருக்கு. So witch பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. So Saiga is known for its distinctive bulbous nose. It is it seems Saiga to be among the 5 critically endangered antelope species. So it is one of a critically endangered species. During antiquity, அதாவது முன்னொரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூரேஷியன் ஸ்டெப்பில இருந்தது. ஸ்டெப்பி இஸ் a grassland. Oh, friends, steppe is a grassland. Eurasian grasslands la irukku. Eurasia it includes Europe and Asia. Today they are only found in some parts of Russia and Kazakhstan. So India la illa, idu vandu Russia layum Kazakhstan layum irukku. Kazakhstan is the home to the majority of the world's saiga. So saiga antelope was in news. It is critically endangered. It is found in Russia and Kazakhstan now. Earlier it was found in Eurasian steppe. Next come the red-eared slider. Friends, இது வந்து ரொம்ப important because it's an invasive species. It is an invasive species and it's threatening to invade the natural water bodies of the northeast. So இது எங்க இப்ப இருக்கு? நார்த்-ஈஸ்ட்ல வந்து பெரிய பிரச்சனையா ஆயிட்டு இருக்கு. இது எங்க இருந்தது? யுஎஸ்லயும் நார்த்தன் மெக்சிகோல இது யூசுவலா இருக்கும். இதோட நேட்டிவ் வந்து என்னன்னா யுஎஸ். ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து ரொம்ப இன்வேசிவா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து it can grow very huge and it eats a lot. So அதனால it is becoming invasive because இது எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சுன்னா மிச்ச அனிமலுக்குலாம் சாப்பாடு இல்லாம ஆக்கிடும். ஸோ அதனாலதான் இது வந்து ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இந்தியாவுக்கு வந்ததுன்னா இது வந்து ஒரு பெட்டா எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க யூஎஸ்ல இருந்து. அது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசானோன்னா அவங்க வந்து தண்ணிக்குள்ள விட்டுறாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மிச்ச அனிமல்ஸ்க்கு இல்லைன்னா ஃபிஷஸ்க்கெல்லாம் வந்து சாப்பாடு இல்லாம மாத்திடுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைடர், அதாவது ரெட் இயர்ட் ஸ்லைடர் வந்து லீகலா தான் ட்ரேட் பண்றாங்க. அதாவது இத பெட்டா வச்சுக்கலாம், லீகலாவும் ட்ரேட் பண்ணலாம். பட் இப்ப வந்து இது ஒரு இன்வேசிவா இருக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் கிட்ட வந்து கேக்குறோம், ப்ளீஸ் அதை வந்து அதை ட்ரேட் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது ரொம்ப இன்வேசிவா இருக்கிறதுனால இதை பெட்டா வந்து வைக்கிறத வந்து நம்ம வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. Next comes the white-bellied belly. எல்லாருக்கும் தெரியும். So it's a stomach. So white-bellied heron. So white-bellied heron is again in news. It was spotted in the Walong in the Anja district of Arunachal Pradesh. So Arunachal Pradesh la idu irukku. It is one of the rarest bird in the world. Worldly rarest bird nu sollirukka, one of the rarest bird. At present it is found only in Bhutan, Myanmar and in Arunachal Pradesh. So very very important, friends. So again ரொம்ப என்டேஞ்சர்டா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா, ரொம்ப ஹேபிடட் கம்மியா இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒயிட் பெல்லிட் ஹெரான், அனதர் இம்பார்ட்டன்ட் திங் தட் hits my mind. So it's only found in Bhutan, Myanmar and Namdapha Tiger Reserve in Arunachal Pradesh. It has also been recorded in the adjacent Kamlang Tiger Reserve in Lohit district in camera trap message. So it is also found in Kamlang Tiger Reserve in Lohit district. And the recent sighting at a height of 1200 meters above sea level was found. So இப்போ வந்து இது ஹையர் எலிவேஷன்ல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. So இது வந்து critically endangered. So now it is found in, it was spotted in Arunachal Pradesh. So இப்போதைக்கு வந்து இது எங்கெங்க இருக்குன்னா பூட்டான், மியான்மர் அண்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ்ல தான் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்தஃபா டைகர் ரிசர்வ்லயும் கம்லாங் டைகர் ரிசர்வ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is critically endangered. Next come the black bucks. Again, this is an you can see it is in the picture. It's a black buck. Okay, so Odisha's black buck population has doubled in the last 6 years. So it's a good news. So இதுக்கு முன்னாடிலாம் எல்லா பிரச்சனையா பார்த்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா இது நல்ல நியூஸா பார்த்துட்டு இருக்கோம். Odisha's black buck population has increased in the last 6 years. And according to figures from the latest population census released recently by the Chief Conservator of Forest. So வந்து Chief Conservator of Forest வந்து he is very important person. Again, இவரோட ரோல் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ரீட் திஸ் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட், வெரி மஸ்ட். ஸோ பிளாக் பக்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இன் த கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் இன் த சதர்ன் பார்ட் ஆஃப் த
Odisha. So Ganjam districtல தான் இப்போதைக்கு இந்த black buck population பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. But it is IUCN status வந்து it's vulnerable and it is being protected by Bishnoi community of Rajasthan. So Bishnoi community of Rajasthan வந்து இதை வந்து protect பண்றாங்க. They are having the conservation efforts for black buck and chinkara. And this black buck population is the state animal of Andhra Pradesh, Haryana, and Punjab. And the protected areas having this black buck populations அதாவது இது found only in Ganjam district னா வைல்டா இந்த இடத்துல தான் ஃபவுண்ட் ஆகும். பட் அகைன் சி இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெலாவதார் பிளாக் பக் சாங்சுரி இன் குஜராத், பாயிண்ட் கேலிமர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், கார்பெட் நேஷனல் பார்க் இங்கேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா பிளாக் பக்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இந்த கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமெம்பர் தட் திஸ் பிளாக் பக் இஸ் ஃபவுண்ட் ஆல் இன் ஆல் தீஸ் பிளேசஸ். நெக்ஸ்ட் கம் சைனோடான்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அழகா இருக்கு இந்த அனிமல். பிக்சர்லயே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ்? இட்ஸ் நாட் அ animal now, it is a daunt. Cynodonts. Daunt means it refers to some arrangement of the mouth, teeth. Okay, so it is a fossil actually. Cynodonts, the ticky form, it is extinct. Okay, so it is no more found. But let's see. The cynodonts, the ticky formation in Madhya Pradesh. What is this formation? I will tell you later. In Madhya Pradesh, அதாவது Cynodonts Madhya Pradesh ஞாபகம் வச்சுக்கோங்க. So Cynodonts Madhya Pradesh, a treasure trove of vertebrate fossil has now yielded a new species. So இந்த ஸ்பீசஸோட ஃபாசில், அதாவது சைனோடான்டோட ஃபாசிலை வந்து மத்திய பிரதேஷ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மத்திய பிரதேஷ்ல டிக்கி ஃபார்மேஷன் ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. அங்கதான் நிறைய ஃபாசிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி டைனோசரோட ஃபாசில்லாம் இந்த டிக்கி ஃபார்மேஷன்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வாட் இஸ் திஸ் டிக்கி ஃபார்மேஷன்? டிக்கி ஃபார்மேஷன் இஸ் a late Triassic geological formation in மத்திய பிரதேஷ். அதாவது இந்த லேட் ட்ரையாசிக் பீரியட்ல நடந்த ஒரு ஃபார்மேஷன் தான் இந்த டிக்கி ஃபார்மேஷன். இந்த டிக்கி ஃபார்மேஷன்ல நிறைய ஃபாசில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி திஸ் டைனோசர், திஸ் சைனோடான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திருக்காங்க. இப்ப இந்த ஃபாசிலை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். These cynodonts are important in evolutionary studies as this group ultimately gave rise to the present day mammals. So இது வந்து ரொம்ப ரொம்ப mammals-க்கு ஒரு ancestor-னு சொல்லலாமா? So mammals-க்கு ஒரு முன்னோர்கள். ஓகே, முன்னோர்கள். So mammals-னா which has which give birth to the child and they feed the child with milk, so that they are the mammals. They have the ears. Okay, they have ears. They have the outer covering for the ears. So அந்த மாதிரி mammals-ல வந்து இது இந்த Cynodonts is it's an evolution. It is a முன்னோர்கள்னு சொல்லலாம். So இந்த முன்னோர்கள்ல வந்து by studying their molar and premolar teeth. So molar வந்து it is used for grinding the thing. So molar and premolar is in the backside of the teeth. So அதை வச்சு நம்ம வந்து இது வந்து இந்த mammal பத்தி நம்ம படிக்கலாம். Because mammals-க்கு வந்து இம்பார்ட்டண்டா வந்து சாப்பிடுற they chew and eat. They can be herbivorous or omnivorous, but you have to remember that this Cynodonts is a very important and it is a very old ancestor of this mammal. And Cynodonts and living mammals both belong to a group of egg-laying vertebrates. It's not giving birth to the kid, or it's not giving birth to the species but it's laying eggs. So it's an egg-laying mammal நம்ம சொல்லலாமா? It's egg-laying vertebrates called as synapsids. Synapsids ஞாபகம் வச்சுக்கோங்க, synapsids. So it's egg-laying vertebrates called synapsids. So this is very important. This is one of the old ancestor of mammals. இத படிச்சா நம்மளுக்கு வந்து mammals எப்படி evolve ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியலாம். This is found in Madhya Pradesh. It's a fossil. Then comes Himalayan Sero. It's again an antelope. It is somewhere between a goat and an antelope. So goat மாதிரி இருக்கும், antelope மாதிரி இருக்கும். It's a Himalayan mammal. So Himalayan mammal-லாம் நிறைய தடவை நியூஸ் பிலிம்ஸ்ல கேக்குறாங்க. So again Himalayan Sero ஞாபகம் வச்சுக்கோங்க. Himalayan எடுத்து Sero மட்டும் கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. It's a Himalayan mammal. It has been confirmed as the newest creature to be spotted in Assam. It was spotted in Manas Tiger Reserve. It is categorized as vulnerable. So it's vulnerable only. It is found in found in Assam. Then comes the whale shark. The whale shark is the largest living species of fish. It's a fish, though it's called as whale is a mammal. Remember friends, whale is a mammal. It's not a fish.
Shark is a fish. This is called whale shark because it is looking like a whale. So it is called as whale shark. It's the largest living species of fish. Largest mammal nama ketona it's whale, but largest fish na then it comes as whale shark. So largest living species of fish, and it is endangered according to the IUCN. The whale sharks are found in all the tropical oceans of the world. Whale sharks are found along the coast of India. So Indialayum irukku. It is endangered. It is found in all tropical oceans of the world. So ocean வந்து tropical oceans of the world அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So tropical regionsல இருக்கும், oceansல இருக்கும் whale shark. ஞாபகம் வச்சுக்கோங்க. It's the largest living species of fish. This is the previous year question, friends. There is something about Gucci that was asked in 2022. It's a fungus. Remember, friends, it's a fungus and it was found in Himalaya. So Himalaya fungus கேக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி அனிமல்ஸ் தான் நிறைய பேசணும், ஃபிஷஸ் பேசியிருக்கோம். நம்ம வந்து சில பிளான்ஸ் ஹிமாலயன் மெடிசினல் ஹர்ப்ஸ் படிச்சோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபங்கஸ் கேட்டிருக்காங்க. சோ அடுத்ததுலயும் பாத்தீங்கன்னா which of the following is not a bird ன்னு கேட்டிருக்காங்க. கோல்டன் மஹர்ஷீர், இந்தியன் நைட்ஜர், ஸ்பூன்பில், ஒயிட் ஐபிஸ். இது பேர்டா இல்லையான்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும். So that is very important. So answer is golden mahashir is a fish. So இதுல பாத்தீங்கன்னா it is a fungus. It grows in some Himalayan forest area. 1 and 2, 3 is wrong. And certain species of which one of the following organism are known as well-known cultivators of fungi? ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 கொஸ்டினும் 2022ல அதாவது போன வருஷம் கேட்ட கேள்விகள் தான். நான் அதை மட்டும் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபங்கஸ் பத்தி மட்டுமே கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெட்லேண்ட், இப்போ 2022ல 3 விஷயம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஃபங்கஸ், வெட்லேண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன்ஸ் பத்தி, ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி. சோ இந்த 3 விஷயமும் 4-5 ஒரு 19 கொஸ்டின் மொத்தமா என்விரான்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்ல ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பீசிஸ்ல ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெட்லாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 3-4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவா கேட்டிருக்காங்க ஒரு இயர்ல. சோ இங்க நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, ஒன்னு டீப்பா ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா நிறைய டீப்பா படிக்க வேண்டியது இருக்கு. சோ எஸ்பெஷலி கிளைமேட் சேஞ்ச்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டீப்பா படிக்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு ஸ்பீசிஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஃபங்கஸ் கூட நம்ம இது எடுக்கிறாங்க. So it is very important that you don't leave any fungus or virus or bacteria or any type of species which are there in the news. So again, this species வந்து ரொம்ப டீப்பா படிக்கணும்னு தேவையில்லை. IUCN status, அதோட லொகேஷன் ஆர் ஹேபிட்டட், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பேங்கோலின் வந்து ஸ்கேல் இருக்கு, whether it can roll itself. So அந்த மாதிரி characteristics வந்து கேக்குறாங்க. So characteristics can be asked about that particular species. Then it's IUCN status. So these, this I've told you. Okay, scale and something like whether it is endemic or native or whether it is indigenous. So இந்த மாதிரி தான் maximum நம்ம கேக்குறாங்க. So this is the thing that you have to study and by heart. And other thing is I told you another name of the species. Okay, so this is what which is asked. And பாத்தீங்கன்னா வெட்லாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் வெட்லாண்ட் என்ன ரீஜன்ல ஃபவுண்ட் ஆயிருக்கு, என்ன ஸ்டேட்ல ஃபைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைன்னா அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் 2 ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து அந்த மாதிரி கேக்குறாங்க. சோ 3 ஏரியாஸ் தான் 2022ல என்விரான்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. அதே 19 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2022 நான் பேசுறது. சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் சில ஏரியா நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. எந்த ஏரியாவும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு ஏரியா நீங்க மிஸ் பண்ணீங்க, அந்த ஏரியால 4 கொஸ்டின் கேட்டாங்கன்னா தென் இட் இஸ் a பிக் ப்ராப்ளம். சோ அதனால எந்த ஏரியாவும் மிஸ் பண்ணாதீங்க. தட் இஸ் ஒன் திங் தட் யூ ஹேவ் டு நோ. அண்ட் தென் கமிங் டு திஸ், நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா மேலோட்டமாவும் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் டீப்பாவும் கேட்டிருக்காங்க. சோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹேவ் டு ரீட் காம்ப்ரிஹென்சிவ்லி அபவுட் தட் பர்டிகுலர் ஸ்பீசிஸ் ஆர் அபவுட் தட் பர்டிகுலர் வெட்லாண்ட்ஸ். எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்ப வெட்லாண்ட் இங்க வெட்லாண்ட கொடுத்துட்டு ஸ்டேட்
அந்த மாதிரி வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்கலாம். இல்லன்னா அந்த வெட்லேண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்கலாம். இல்லன்னா அந்த வெட்லேண்ட் எந்த டைப் ஆஃப் கிளைமேட்ன்னு கூட கேட்கலாம். சோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். சோ ரிமெம்பர் நீங்க அத ஸ்டேட் அந்த வெட்லேண்ட் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா கூட அதோட அ அதோட டைப் ஆஃப் கிளைமேட்ட வந்து நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். எஸ். சோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஆல்சோ நோ த மேப் ஆஃப் இட். சோ இப்ப என்ன வெட்லேண்ட் எந்த இடத்துல இருக்குன்ற மேப் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ மேப் பேஸ்ட் லேர்னிங் ஆஃப் த வெட்லேண்ட்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுவரி, நேஷனல் பார்க்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், that is very important. So map based learning for these things is very important, especially for the places or habitats. That is very important. டைகர் ரிசர்வ்ஸ், இதெல்லாம் மேங்க்ரோவ்ஸ், இதெல்லாம் வந்து மேப் வச்சு நீங்க வந்து அது எந்தெந்த இடத்துல இருக்கு, என்ன மாதிரி ஸ்பீசிஸ் இருக்கு அந்த இடத்துல அப்படின்றத வந்து படிச்சுக்கோங்க. So that is what the message I wanted to give you here, friends. So all the best for this environment. If at all there is any area which is left, let me know. I will also cover as much as possible through this classes. And I will also meet you with still more classes on schemes, government schemes, budget, science and technology. And I hope your prelims is a success, and also your mains and the entire journey of this UPSC. Thank you so much. Have a great day.